பிரேம்குமார். இந்த மாதிரி பாய்ங்க வந்து டெரரிஸ்ட்னு சொல்கிறது என்ன காரணம், அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. சகோதரர் இப்போ கேட்டிருக்காரு, முஸ்லீம்களை ஒரு டெரரிஸ்டாக கருதுகிறார்கள், என்ன காரணம்? இஸ்லாம் மார்க்கத்தை வந்து ஒரு பயங்கரவாத மார்க்கம், முஸ்லீம்களை பயங்கரவாதிகள் என்றெல்லாம் சித்தரிக்கிறார்களே, இது என்ன காரணம் என்பதை அவர் சுருக்கமாக டெரரிஸ்ட்னு சொல்கிறார்கள் ஏன் என்று கேட்டிருக்கிறார். அதற்குள்ள இவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கிறது. அப்போ இஸ்லாம் மார்க்கம் வந்து தீவிரவாதத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா இல்லையா என்பதை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து நீங்கள் முடிவு செய்யணும். உலகத்தில் சொல்வதை வைத்து முடிவு செய்யக்கூடாது. ஊடகங்களில் வருவது அதெல்லாம் உண்மை நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதை வைத்து இந்த கருத்து உருவாக்கப்படுகிறது? நம்ம ஊடகங்களில் சொல்வதை வைத்து உருவாக்கப்படுகிறது. ஊடகங்கள்லாம் என்னவா இருக்கிறார்கள்? அவர்கள் வாங்குகிற காசுக்கு கூவுகிறார்கள் என்கிறவர்களுக்கு அழகான பேர் எடுத்திருக்கிறார்கள். அவங்க சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. அவர்கள் ஒரு மதத்தை சார்ந்து, ஒரு இயக்கத்தை சார்ந்து, ஒரு சாதியை சார்ந்து, அல்ல ஆளும் வர்க்கத்தை சார்ந்து, பணக்காரர்களை சார்ந்து, அவர்களை வழி நடத்துகிற அவங்களுடைய தலைவர்களை சார்ந்து தான் ஒரு செய்தியை வந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்குகிறார்கள். அது கருத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஊடகம் நினைத்தார்களே ஆனால் யாரை வேண்டாலும் தீவிரவாதி என்று சொல்வார்கள், யாரை வேண்டாலும் தீவிரவாதி இல்லை என்று சொல்வார்கள். அப்போ இந்த தீவிரவாதிங்கிற கருத்து எதனால் உருவானது என்று சொன்னால், நம்ம நாட்டில் 4வது தூண் என்று சொல்லப்படி செல்லரித்து போன தூண்களை கொண்டு தான் இந்த முஸ்லீம்கள் தீவிரவாதிகள்ங்கிற இந்த கருத்து உருவாக்கம் மக்கள்கிட்ட பரப்பப்பட்டது. ஏன்னு கேட்டால் நடத்துகிறவங்க யாரும் முஸ்லீம்கள் இல்லை. அவங்க உள்ளூர நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்களை தீவிரவாதின்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க ஒரு ஒதுக்கப்பட்ட இனமாக ஆயிடுவாங்க, அவங்களை நோக்கி முஸ்லீம் அல்லாத மக்கள் போக மாட்டாங்க, அதுக்கு ஏதோ நம்மளால் ஆண்ட ஒரு தொண்டுவாக இருக்கட்டுமே என்று எல்லா ஊடகத்தில் உள்ளவர்களும் இஸ்லாம்னு வரும்போது தண்ணி குடித்து கொண்டு இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள், பேசுகிற காட்சியை பார்க்குறோம். தீவிரவாதின்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும், எப்படி ஆதாரங்கள் வேணும். ஆதாரம் எப்படி இருக்கணும்? பல ஆதாரங்கள் இருக்கணும். ஒன்று வந்து இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கத்தில் அப்படி இருக்குதான்னு ஆதாரத்தை காட்டணும். இஸ்லாம் மார்க்கங்கிறது என்னது? குரானும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் தான். அப்போ குரானில் வந்து நீங்கள் டெரரிஸ்ட்னு சொல்கிறீங்களே, அப்படியான ஒரு விஷயம் குரானில் இருக்குதா? அல்லது முகமது நபி அவர்கள் நீங்கள் கண்டவனை வெட்டுங்க கொள்ளுங்க என்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தாரா? இதான ஆதாரம். இஸ்லாம் தீவிரவாதம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அந்த இஸ்லாத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள்ல அது இருக்க வேண்டும். இதை சிந்தித்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்துடைய இந்த வேதத்தில் இப்படி இருக்கும் என்று சொன்னால், பேச்சுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்திருப்பானா? முகமது நபி இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எல்லா பேரையும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை போதிச்சார்ந்து வைங்க, ஒருத்தனாச்சும் வந்து சேர்ந்திருப்பானா? அட என்னடா நம்மளை ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு இவர், நம்மளை அழிக்க திட்டம் போட்டிருக்காரு, அழிக்கிறதுக்காக ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு புறக்கணிச்சிருக்க மாட்டான். ஒட்டுமொத்த அரபுலகமும் சரணடைஞ்சிருச்சா? எதனால? அந்த அரபுலகத்தில் உள்ள அத்தனை பேருமே நபிகள் நாயகம் இந்த இஸ்லாமிய போதனையை சொல்லும் பொழுது அவர் சொன்ன குரானில, அவர் சொன்ன ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய பொன்மொழிகளில பிற மதத்தை நசுக்கணும், ஒழிக்கணும், வெட்டணும், கொல்லணும் என்கிற சித்தாந்தம் இருந்தா இவன் எல்லாம் பிற மதம் தானே. ஏற்ற பிறகு முஸ்லீமா வரும், அது வேற விஷயம். ஏற்பதற்கு முன்னாடி எல்லாரும் யாரு? பிற மதத்துக்காரன் தான். அந்த பிற மதத்துக்காரன்ட்டே போய் இந்த குரானை பற்றி கொடுத்தோம்னு சொன்னால் அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வந்திருப்பான்? அதில் இல்லாதனால தான் வர்றான். இது வந்து ஒரு அன்பு மார்க்கம், இது ஒரு அமைதி அதனால தான் இந்த குரானை வந்து முஸ்லீம்கள் வந்து தங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட அரபியில் வைத்துக்கொண்டு இவன் தான் படிக்கணும், இவன் படிக்கக்கூடாது, இவங்க அதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்லாம் சட்டம் போட்டு வேதத்தை மறைச்சி வச்சு, மறைன்னு பேரை வச்சு எல்லாத்தையும் விட்டு மறைத்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கா குரானு? அடுத்து தமிழில் குரான் இருக்கிற, தமிழில் பல மொழிபெயர்ப்புகள், ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகள், இந்தியில் பல மொழிபெயர்ப்புகள், உருதுவில் பல மொழிபெயர்ப்புகள், உலகத்தின் அத்தனை மொழிகளிலும் குரான் வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது. அதை செய்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தேடி தேடி சென்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான தீவிரவாத சித்தாந்தம் இருக்கும் நம்ம கொடுப்பான ஒருத்தன், அம்மாடி குரானை கொடுத்தா நம்மளை பயங்கரவாதின்னு சொல்லிடுவானே, பயங்கரவாதிங்கிற சொல்ல நீக்குங்கிறனால கூட கொடுக்குறான். அப்போ முதல்ல குரானை பற்றி, நபிகளுடைய போதனையை பற்றி உங்களுக்கு அறிவோ ஞானமோ இல்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக இது தீவிரவாதத்தை சொல்லக்கூடியதாக இருந்தால் அதை தைரியமாக இவ்வளவு பரவலாக அனைவருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்படி தீவிரவாதத்தை சொல்லி அடுத்தவனையெல்லாம் வெட்டு கொள்ளு என்று சொல்கிற மார்க்கமாக இருந்தால் முகமது நபி காலத்தில் ஒழிக்கப்பட்டு விடும். முகமது நபி என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் வெட்டிடுவான், கொட்டிடுவான்னு ஒரு மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் போய் எல்லாத்தையும் வெட்டுன்னு சொல்லுவாங்களா? எவனும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் கொள்கை என்ன? எல்லாரும் வந்துருங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ற அனைத்து மக்களையும் அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வந்து வெட்டு குத்து கொள்ளுண்டு இருக்கும் என்று சொன்னால்
அதை அவன் கேட்டான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்துக்கு வருவானா வரமாட்டான்? அவன் வந்தானே, எல்லாரும் வந்தானே. ஒட்டுமொத்த அரபு சாம்ராஜ்யமே வீழ்ந்தத இஸ்லாத்திற்கு முன்னாடி. அப்போ அதில் என்ன காண்றோம்? இஸ்லாத்தில் இது இருக்க பெரிய நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம், சும்மா மேலோட்டம் பாருங்க. இஸ்லாத்தில் வந்து பிற மதத்தவரை கொள்ளு வெட்டுன்னு சொல்ற இருக்க சான்ஸே இல்லை. இதை ஆழமாக நீங்கள் பதிவு வச்சுக்கிற வேண்டும். இரண்டாவதாக, இஸ்லாத்தில் சில விஷயங்கள் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், முகமது நபி அவர்கள் வந்து மற்ற மதத்தினுடைய குருமார்களைப் போல வெறுமனே ஆன்மீக தியானம் செய்து கொண்டவராக மட்டும் இருக்கவில்லை. முகமது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்மீகத்தை போதித்தார். தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்று, ஜெபம் பண்ண வேண்டும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், அனைத்து விதமான பிரச்சனைகளை பற்றியும் அவர் என்ன செஞ்சார்? பேசினார். அவர் தொடாத ஒரு துறை இல்லை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கேட்டாலும் இஸ்லாத்திற்கு வந்து நோ கமாண்ட்ஸுங்கிற டாப்பிக்கே கிடையாது. எஸ் நோ தான். எதை கேட்டாலும் முகமது நபிக்கு ஒரு கருத்து இருக்கும். எதுலையும் கருத்து சொல்லியிருப்பார். இஸ்லாத்தை பொறுத்த என்ன விஷயத்தை கேளுங்க, இது கூடுமா கூடாதா, கூடும் என்று இருக்கு, இல்லாட்டி கூடாது என்று இருக்கும். இதை பற்றி நாங்கள் கருத்து சொல்லவில்லை என்று ஒன்று கூட இருக்காது. அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் முகமது நபி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? கருத்து சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி முகமது நபி அவர்கள் வந்து அந்த நாட்டின் அதிபராகவும் இருக்கிறார்கள். அதாவது மத குருவாக இருக்கிறார்கள், ஒரு வியாபாரியாக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து ஒரு மத குருவாக இருக்கிறார்கள். அப்படி மத குருவாக இருக்கும்போது அதோடு சேர்த்து சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறார்கள். அவ்வளோ மக்கள் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஆட்சி தலைவர் ஆகிவிட்டார்னு சொன்னால் அவர்கள் மீது இன்னொரு கடமை என்ன? அந்த மக்களை காப்பாற்றணும். அப்போ அன்றைக்கு இஸ்லாத்தை பிடிக்காத எதிரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? படை எடுத்து வர்றாங்க. முகமது நபி அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டி வருகிறார்கள். படை திரட்டி வரும்பொழுது முகமது நபி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஆன்மீகம் ஜெபமாலை ஊட்டி கொண்டிருந்தால் அவ்வளோ மக்களை கொண்டு போயிடுவாங்க. படை திரட்டி வந்தான் என்று சொன்னால் அதை போய் நின்று எதிர்மறித்து என்ன செய்யணும்? அவங்கள தாக்கி ஓடோட விரட்டினால்தான் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியும், சொந்த நாட்டு மக்களை. அப்போ சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக முகமது நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்களே படை திரட்டி போவாங்க. ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து கூட உத்தரவு போட மாட்டாங்க. இந்த மாதிரி எதிரிகள் வருகிறார்கள் என்று அவங்க படை திரட்டிக்கிட்டு போய் இங்கேருந்து போய் எதிர்கொண்டு என்ன செய்கிறாங்க? அவங்களோட யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. யுத்த களத்தில் வந்து சில கட்டளைகள் போடப்படும். என்ன கட்டளை? யுத்த களத்தில் கண்டவர்களை வெட்டுங்கள். யுத்த களத்தில் வந்து இறக்கம் காட்டக்கூடாது. நம்ம இறக்கப்பட்டு நம்மளை வெட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாம் நீ வெட்டுறதா நான் வெட்டுறதான்னு ஒரு களம் அமைந்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் போய்கிட்டு பாவமாக இருக்குது, அது கிடையாது. போர் தர்மம்னு உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது, எல்லா மதங்கள்லையும் இருக்கிறது. போர்னு சொன்னாலே கொள்வது தான். அந்த ஒளிவு மரலாம் எங்களுக்கு கிடையாது இஸ்லாத்துக்கு. அது போரில் அப்படி தான் நடக்க வேண்டும். இப்போவும் சொல்லுவோம், ஒரு நாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டை எதிரிகள் வந்து சூறையாட வந்தார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய வீரர்கள் வந்து எதிரிகளை முறியடிக்க வேண்டும், கொன்று குவிக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கும் சொல்ல வேண்டும். இதுதான் சித்தாந்தமே, இதுதான் சரியான நிலைப்பாடு. இதை நாங்கள் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசவில்லை. இதை எடுத்துக்கொண்டு தான் வெட்டுங்க குத்துங்கன்னு இருக்குது. என்ன வெட்டுக்கு? போரில் தானே சொன்னச்சு. போர்க்களத்தில் என்ன செய்வாங்க? பிரியாணி ஆக்கி போடுவாங்களா போரில்? போர்க்களத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் குரானில் இருக்கிறது, எல்லாம் வெளிப்பட ஓப்பனாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விஷயங்களை முகமது நபி சொன்னதை கூட நாங்கள் மறைச்சு வைக்கவில்லை. நாங்கள் அனைத்து உலக மக்களை தூக்கி போட்டு பார்த்துக்கன்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு தான் தீவிரவாதிங்கிறாங்க. முகமது ஆயுதம் தாங்கினார், போர் செஞ்சார். எதுக்கு போர் செஞ்சார்? மதமாற்ற போர் செஞ்சாரா? அவரை அழிக்கிறதுக்கு படை திரட்டி வந்து அவர் தானே அந்த மக்களுக்கு தளபதியாக இருக்கிறாரு. அவர் தானே மக்களை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்காரு. அவர் எந்த அநியாயமும் செய்யலையே. சொந்த ஊருக்கு விரட்டி தானே அடித்தாங்க. விரட்டி அடித்த ஊருக்கு இன்னொரு வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் சண்டைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த மக்களை அழிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அந்த மக்களை யார் காப்பாற்றுவா? அப்போ அவர் வந்து சாமியார்கள் மாதிரி இருக்கிற முகமது நபி விரும்பவில்லை. நான் இந்த மக்களுக்கு பொறுப்பாளர், உங்களை அழிக்க வந்தால் நான் போய் நின்று என்ன செய்வேன்? உங்களை காப்பாற்றுவேன் என்று அவர் மாவீரர் என்று நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்படியான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு டெரரிசம்ங்கிறீங்க. ஒரு அரசின் சார்பாக செய்கிற விஷயங்களை வந்து எப்படி டெரர்னு சொல்லுவீங்க? இதுதான் இஸ்லாத்தில் அந்த டெரரிசம்னு சொல்வதற்குரிய காரணம். இன்னும் சொல்ல போனால் முகமது நபியுடைய ஆட்சி எடுத்துக்கிறங்க. இந்தியாவுடைய நிலப்பரப்பு போன்ற ஒரு நிலப்பரப்புக்கு அன்றைக்கி அதிபராக இருந்தார் முகமது நபி அவர்கள். அவர் மரணிக்கிற நேரத்தில் நம்ம இந்தியா இருக்க இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு இல்லை, இவ்வளோ நிலப்பரப்புகள், இவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக இருக்கும் நிலையில் தான் முகமது நபி மரணித்தார்கள். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த மதீனாங்கிற ஊரில் தலைநகரத்தில் சிறுபான்மை மக்களாக யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன மாதிரி நடத்தப்பட்டார்கள்? வெட்டுங்கள் குத்துங்கள்னு சொன்னால் யூதர்கள் இருந்திருப்பார்களா? வெட்டுங்கள் குத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கமாக இருந்தால் ஒரு யூதனை அங்கே விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. யூதர்கள் இங்கே வாழ்கிறாங்க, சம உரிமையோடு வாழ்கிறாங்க, அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறாங்க, எல்லா உரிமையும் பெற்று வாழ்கிறார்கள்.
அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் முகமது நபியை பற்றி இருக்கவே இல்லை. இதுக்கு ஆதாரங்கள் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய வரலாறுல அவர் எப்படி நடந்தாருன்னு நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஓப்பன் வரலாறு எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு யூதருடைய பிரேதம், செத்து போன யூதருடைய உடலை கொண்டு வருகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா அதை எழுந்து நிற்கிறார்கள். பள்ளிவாசலில் இருந்து நிற்கிறார்கள், பார்த்து கொண்டு எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்ற உடனே அந்த பிரேதம் கடந்து போய்விட்டது. கடந்து போனோன்னு உட்கார்ந்துடுறார்கள். அப்போ நபிகள் நாயகத்திட்ட கேட்குறாங்க, அவங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், முஸ்லீம்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது வந்து ஒரு யூதருடைய பிணமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஒரு மனுஷன் தானே பார்க்குறாங்க நபிகள் நாயகம். அப்போ ஒரு யூதன் இறந்துருக்கிறான், சிறுபான்மை சமுதாயம், வேறு மதத்துக்காரன். இன்றைக்கி வந்து ஒரு மதத்தில் உள்ள ஒரு பாடியை வந்து ஒரு தெருவில் கொண்டு போயிடணும் உங்களால்? ஒரு வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஏழை இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டில் முடியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வழிபாட்டு தலமாக மதிக்கிற பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவருடைய உடலை எடுத்துக்கொண்டு கூட்டமாக ஊர்வலமாக வருகிறார்கள். உனக்கு என்ன திமிரு? எங்கள் ஆட்சியில், எங்கள் அதிகாரத்தில், எங்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி வருவியான்னு கேட்டாரா? எழுந்து நிற்கிறார். கண்டுகொள்ளாமல் இருக்கிறத தாண்டி எழுந்து நிற்கிறார். எந்த ஒரு பிரேதம் உங்களை கடந்து சென்றாலும் எழுந்து நில்லுங்கள், அது கடந்து சென்ற பிறகு உட்காருங்கள் என்று கட்டளையும் போடுகிறார்கள். இது தீவிரவாதமா? இப்போ இஸ்லாத்தில் தீவிரவாதம் ஏதாவது இருக்க முடியுமா? இதில் முகமது நபி அவர்கள் வந்து அவர்களை கொல்லுவதற்கெல்லாம் யூதர்கள் பிளான் பண்ணி இருந்தாங்க. கொல்வதற்காக என்ன செய்கிறாங்க? ஒரு பெண்ணிடத்தில் வந்து ஒரு ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்போ அந்த பெண்ணு கொண்டு வர்றா. வந்து அந்த உணவை கொடுப்பதற்கு இந்த பிளானு தந்திரம்லாம் பண்ணவில்லை. சும்மா கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு சாதாரணமாக இருந்தார்கள். அப்போ அந்த யூத பெண்ணு கொண்டாந்து கொடுத்து விஷம் கலத்தது அவரும் இன்னொருத்தருக்கும் சாப்பிட்றாங்க. அந்த இன்னொருத்தர் இறந்துடுறாரு. நபிகள் நான் இறக்கலை, இறைவன் காப்பாற்றிட்டான். அவங்களுக்கு மரணம் ஏற்படல, ஒரு ஆள் செத்து வேற போயிட்டார். இந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த பெண்ணு வந்து கொடுக்கும்போது நபிகள் நான் என்ன செய்யலை, இது வேற இனத்து ஆள், நம்மளை கொள்றதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ சுதந்திரமாக அந்த பெண்ணு வந்து கொடுக்க முடிகிறது விஷயம். இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், எப்படி பழகி இருந்தாலும் இப்படி கொண்டு கொடுக்க முடியும்? வர விட்டுருப்பாங்களா? நீங்கள் உணவகத்து கொண்டாந்து கொண்டு விருந்து கொடுக்க வர்றேன்னு சொன்னால் நம்பி இருப்பாங்களா? நம்பினாங்களே, நீங்கள் நம்பி கொண்டு கொடுத்தீங்களே. அப்போ அவர் அந்த மாதிரி மனுஷனாக மட்டும்தான் அவர் பார்த்துருக்கிறார். நபிகள் நாயகத்துக்கு 2 ஊழியர்கள் இருந்தாங்க. சின்ன வயசு 10-12 வயசில் ஊழியம் செய்யக்கூடிய இருவரை வைத்திருந்தார்கள். எடுபடி வேலைக்கு ஆள் வேணும்ல. அதில் ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் யூதர். ஒரு யூதர் எப்படி வைத்திருக்க முடியும்? அந்த யூதரை வைத்துக்கொண்டு, அந்த பையனை வைத்துக்கொண்டு இவங்களை காலி கூட பண்ணிடலாமே, பிளான் பண்ணி ஏதாவது செஞ்சிடலாமே அப்படின்னு பயந்தாங்களா? இவங்களும் பயப்படல, அவங்களும் நடந்து கொண்டார்கள். அப்போ அந்த மாதிரி 2 ஊழியர்களில் ஒரு ஊழியர் வந்து யூத இனத்தை சேர்ந்தவர்களாக, சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்து அதை வச்சுருந்தாங்களா இல்லையா? ஒரு யூதருக்கு முஸ்லீமுக்கு சண்டை வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முஸ்லீம் தான் அநியாயம் பண்ணியிருக்காரு. அதில் யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது வா நீதி கேட்போம் என்று அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ முஸ்லீம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் முகமதுகிட்ட போனால் நீதி தான் செலுத்துவார். இப்படி ஒரு நம்பிக்கை யூதருக்கு ஏன் வந்துச்சு? இப்படி செஞ்சவர் தீவிரவாதியா? இப்படி செஞ்சவர் அடுத்த மதத்தவர்களை அநியாயமாக கொல்லக்கூடியவர் அவர்? அதெல்லாம் இருக்கவே முடியாது. நபிகள் நாயகம் அவர்கள் வந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட வருமானத்திற்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுல கடைசி காலத்தில் வருகிறது. ஆனால் அரசாங்கத்தில் கோடி கோடியாக குவிந்து இருக்கிறது. அவங்க ஒரு பாலிசியை மக்களுக்கு சொல்லிட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டும் அரசாங்க நிதியை நானோ என் குடும்பத்தை சேர்ந்த யாருமோ சாப்பிடக்கூடாது, ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள், தொடமாட்டார்கள். அப்போ தேவைக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு தடவை உணவு இல்லை. அப்போ உணவு வந்தவொடனே திருப்பி ஒரு வயல் இருந்தவங்களுக்கு அதுலேருந்து வரும் என்று எதிர்பார்த்துருந்த இடத்துல வரல. அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யூதர்கிட்ட போய் அவங்கள்ட்ட இந்த இரும்பு சட்டை இருக்கிற கவச வாகனம், போருக்கு போடக்கூடிய வாகனம், அதை அடமானமாக கொடுத்து இதை வச்சுக்க, எனக்கு சில மரக்கால் கோதுமையை கொடு, நான் மீட்டிக் கொள்கிறேன் என்று ஒரு யூதர் இடத்துல கொடுத்து அதை வாங்குகிறார்கள். அப்போ இதில் என்ன வழங்குறது? யூதர் என்பவர் வந்து பொருளாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு மேம்பட்ட நிலையிலையும் நாட்டின் சக்கரவர்த்தியாக இருக்கிறவர் வாங்குகிற நிலையில் இருக்கிறார்ன்ற எவ்வளோ பெரிய அந்தஸ்து! இவர் சிறுபான்மை மக்கள் நசுக்கிறவரா? பிற மதத்துக்காரனை கொல்லக்கூடியவரா? தீவிரவாதத்துக்கு அர்த்தம் தானே சொல்கிறீங்க. தீவிரவாதம் என்றால் அடுத்த மதத்துக்காரனை கொள்ளுதுங்கிறீங்க. அப்போ இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. போர்க்களத்தில் கூட மற்றவங்க செஞ்ச மாதிரிலாம் அவர் செய்யலை. போர்க்களத்தில் பெண்களை கொள்ளாதீங்க, சிறுவரை கொள்ளாதீங்க, முதியோரை கொள்ளாதீங்க, மதகுருமார்களை கொள்ளாதீங்க, பயிர் பச்சைகளை வீணாக்காதீங்க, நீர்நிலைகளை சீரழிக்காதீங்க, கட்டணங்களை சிதைக்காதீங்க, எந்த சொத்துக்களையும் பாழாக்காதீங்க. இப்படியெல்லாம் நிறைய போர்க்களத்திலும் கண்டிஷன் போட்டு ஒரு புது நெறியை புகுத்தியவர் முகமது நபி அவர்கள். அதனால இந்த மார்க்கம் தீவிரவாதத்தை சொல்லுதா என்றால் அது சொல்லவில்லை என்பதற்கு உங்களுக்கு சின்ன ஆதாரம் என்னன்னு கேட்டால், குர்ஆன் வெளிப்படையாக உங்கள்கிட்ட தந்திருக்கணும். நபியுடைய போதனை வெளிப்படையாக இருக்கிற உங்கள் தமிழ் மொழியில் இருக்க படித்து பார்த்து காட்டுங்க எங்கே இருக்குண்டு. ஒழிச்சு வைக்கலையே நாங்கள். தீவிரவாதம் தான் மறைச்சி வைப்போமே. அதில் 2 குர்ஆன் வச்சுருக்கிறோமா?
ஒரு குரான் தானே. அப்போ அந்த மாதிரி இதை ஒன்றே உங்களுக்கு காட்டும், முகமது நபியுடைய இது போதனையில் வந்து தீவிரவாதம் கிடையவே கிடையவே கிடையாது. அப்போ இஸ்லாத்தில் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. சரி, அவன் முஸ்லீம்கள் தீவிரவாதியாக இருக்கிறானா என்று கேட்டால், எல்லா மதத்திலையும் 4 கிறுக்கு இருக்கிற மாதிரி முஸ்லீம்கள் இருப்பான் என்று நாங்கள் மறுக்கவே மாட்டோம். எல்லா மதத்துலையும் 4 பேர் இருப்பான்ல, அந்த மாதிரி அந்த 4 பேர் செஞ்சால் அந்த மதத்தை சம்மந்தப்படுத்துவீங்களா? அந்த சமுதாயத்தை சம்மந்தப்படுத்துவீங்களா? எவன் செய்கிறானோ அவன் சரியில்லை. அப்போ ஒரு மதத்தை சேர்ந்தவன் ஒரு வன்முறையில் ஈடுபட்டான் என்று சொன்னால் அதை வந்து அந்த மதத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீது பழி சுமது என்ன நியாயம்? அப்போ இந்த குண்டு வெடிப்பு போன்ற சம்பவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்டில் பல குண்டு வெடிப்புகள் நடந்தது. குண்டு வெடிப்பில் நடந்த உடனே நடந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகியிருக்காது, எல்லா ஊடகங்களும் என்ன செய்வாங்கன்னா பேரை போட்டுருவாங்க. லஷ்கரே தையிபா, அந்த ஜெய்ஷே முகமது, அந்த பேர் இந்த பேர்னு சில பேர்கள்லாம் உண்டாக்கி அவர்கள் தான் வைத்தார்கள்னு செய்தியை போட்டுருவாங்க. போலீஸுக்கும் தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாது, சிஐடிக்கு தெரியாது, சிபிசிடிக்கு தெரியாது, ராவுக்கு தெரியாது, எவனுக்கும் தெரியாது, பத்திரிக்காரனும் தெரிஞ்சு போயிடும், டிவி நடத்தணும் தெரிஞ்சு போயிடும். உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் தான் வைத்தார்களா, அவரை கிடுக்கிப்பிடி மாப்பிடியாக்கு இப்படியாக்குன்னு போட்டு விடுவார்கள். இதில் தான் உண்டாக்குனது. ஒரு சம்பவம் நடந்தால் உடனே அப்படி வந்து கண்டுபிடிக்க திறமை நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த ராமஜெயம் கொலை செஞ்சு இன்னும் கண்டுபிடிக்கிறீங்க. ராமஜெயம் நேருடைய திமுகவுடைய நேருடைய தம்பி ராமஜெயத்தை கொண்டு விட்டாங்க, இன்னமும் தான் கண்டுபிடிங்க. சிபிஐ கண்டுபிடிக்கிறீங்க, சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் உங்கள் லட்சணம். நீங்கள் குண்டு வச்சவுடனே உடனே வந்து அடுத்த அரை மணி நேரத்தை கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்போ எந்த ஒரு துப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒன்று சான்றும் இல்லாமல் அது நடந்தால் இவன் தான் செஞ்சிருப்பான் என்று நீங்கள் பரப்புனீங்களே, அதனால் இந்த கருத்து உண்டானுச்சு. சரி, பரப்பி அது மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிங்களா, தண்டிச்சிங்களா? இல்லை. நாட்டில் நடந்த குண்டு வெடிப்புகளில் கோயமுத்தூர் குண்டு வெடிப்பு தான் முஸ்லீம்கள் நிகழ்த்தினார்கள் என்பதை நிரூபிச்சிங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கோவையில் ஒரு கலவரம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டதுனால அதனால் கொந்தளித்த சில பேர் அறிவீனமான ஒரு முடிவை எடுத்து செஞ்சார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்கள் யாரும் ஆதரிக்கவும் இல்லை, நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கவில்லை. அது முஸ்லீம்கள் சிலர் செஞ்சாங்கன்னு தண்டிச்சிங்க. அதே மாதிரி மும்பையில் வந்து டிசம்பர் 6 அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பிறகு ஏற்படுத்த கலவரத்தில் சில ஒரு முஸ்லீம்கள் வந்து செஞ்சாங்க, சில குண்டுவெடிப்புகள் தாவூத் இப்ராஹிம் எல்லாம் செஞ்சதாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்படி ஒரு நடந்தது. அதில் முஸ்லீம்கள் செஞ்சார்கள்ங்கிறத வந்து நினைஞ்சிருக்கிறீங்க, அது தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க. மீதியெல்லாம் செய்தி போட்டிங்களே தவிர மீதி உள்ள குண்டுவெடிப்புகள்லாம் முஸ்லீம் செஞ்சானா? நிறுவனமாச்சா? அக்ஷர்தம் கோயிலில் குண்டு வச்சவன் யாருன்னு சொல்லி முஸ்லீம்களை போட்டிங்க, முஸ்லீம் இல்லைன்னு திருப்பிடிச்சு விட்டான். அதே மாதிரி மாலாகான் குண்டு வெடிப்பு முஸ்லீமில் போட்டிங்க, அது பிரக்யா சிங்கிற பிஜேபியுடைய சாமியார் தான், பெண் சாமியார் தான் செஞ்சார் என்று சொல்லி அதை புலனாய்வுத்துறை கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை ஜெயிலில் கூட பிடிச்சி போட்டாங்க. ஆரம்பத்தில் முஸ்லீம்டிங்க, முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பிரக்யா சிங்குக்கு ஆதரவாக யாரெல்லாம் வந்தால் ஒரு இராணுவத்துடைய தளபதிகளிலேருந்து இராணுவத்தில் உள்ள ஆட்கள்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்துத்துவா சக்திகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு அம்மா தான், ஆசிரமம் நடத்துகிற அம்மா தான் என்ன செய்கிறாங்க, அதை பைக்கில் குண்டை வைத்து அதில் அரபியில் சில பிரசங்கள்லாம் போட்டு அது மாதிரி உருதுல பிரசவங்களாம் அந்த தூவி விட்டு வந்துட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, அந்த வண்டியுடைய நம்பரை வச்சு சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இவங்க தான் அரெஸ்ட் பண்ணி வந்தாங்களா இல்லையா? அப்போ இதே மாதிரி தான் மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்பு, அதில் சம்ஜாதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்புங்கிறீங்க. எல்லாத்துலையும் யார் செஞ்சாரா? இந்த சங் பரிவாரம் தான் செஞ்சுருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் செஞ்சு விட்டு முஸ்லீம்கள் மேலே பழி போட்டார்கள் என்பதுதான் உண்மையை தவிர, அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ வேகமாக பரப்புனீங்களா, அது மாதிரி என் தண்டனை வாங்கி கொடுக்கல, அந்த முஸ்லீமை தண்டிக்கலை. 26 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு போன வாரம் ஒருத்தனை விட்டுருக்குறாங்க, இவர் குற்றமற்றவர்னு. அப்போ 26 வருஷமாக பழியை சுமந்து உள்ளே இருந்தானே, அதை யார் திருப்பி கொடுப்பீங்க? ஆனால் நீங்கள் உங்கள் நோக்கத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. என்ன வெற்றி? முஸ்லீம் பயங்கரவாதின்னு பரப்புனீங்கல்ல, அதோடு எங்களுடைய பேரெல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு முஸ்லீம்களுக்கு. அப்போ ஒரு சம்பவம் நடந்த அரை மணி நேரத்தில் சொல்கிறீங்க யார்? தொலைக்காட்சி நடத்துகிறவர்களும் செய்தித்தாள் நடத்துகிறவர்களும் இவங்க யாருங்கிறாங்க, எதற்காக இந்த மாதிரி பரப்புகிறார்கள்? அப்போ எல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியோட வந்து பரபரப்புன்னு சில செய்கிற கிற்கர்கள் இருக்கானுவோ, அல்லது வந்து முஸ்லீம்கள்ட்டு நல்ல பேர் வந்துடக்கூடாது, முஸ்லீம் மேலே போட்டு விட்டால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய இந்துக்கள் மீதை பார்ப்பாங்கன்னு இப்போ நினைக்கிறாங்க இவ்வளோ இருக்குது தப்பா. அப்போ அந்த மாதிரி நினைத்து கொண்டு இவங்க பண்ண வேலை தானே தவிர இதுக்கு வந்து பொது விவாதகராக வர தயாரா? இந்த நாட்டில் நடந்த தீவிரவாத செயல்கள் முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவர்களான்னு விவாதம் பண்ணுவோம். நாங்கள் நிரூபிக்கிறோம் முஸ்லீம் செஞ்சது 2-3 இருக்கும், அவ்வளோதான். அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை, அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கவில்லை, நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு குழு செஞ்சது, ஒரு சின்ன குழு, அது கூட எதிர்வினையாக செஞ்சது. நீங்கள் மும்பையில் ஒரு கலவரம் செய்ததற்கு பதிலடியாக சுண்ணத்து பண்ணியிருக்கா பார்த்து தூக்கி வெட்டினீங்களே, அதுக்கு பதிலடியாக 4 கிறுக்கம் செஞ்சாத மும்பை குண்டு வெடிப்பு. அதே மாதிரி நான் 19 பேரை சுட்டு கொன்றீங்களே கோயம்புத்தூரில், பல ஆயிரம் கோடிகளை சூறையாடினீங்களே, அதுக்கு பதிலடியாக 4 பேர் செஞ்ச கிறுக்கன். அது பதிலடியாக செஞ்சான், உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம்.
இதை தவிர சும்மா தொழுதுட்டு போய் கொண்டு வச்சது யாரு? ஸ்டேடியத்தில் கொண்டு வச்சவன் யாரு? எக்ஸ்பிரஸ் ரயிலில் பிரயாணம் செஞ்ச பொதுமக்கள் மீது கொண்டு வச்சவன் யாரு? மாலேகான் மஸ்ஜிதில் கொண்டு வச்சவன் யாரு? அப்போ இதெல்லாம் யார் செஞ்சா? அக்ஷர்தம் கோயிலில் கொண்டு வச்சவன் யாரு? என்ன மோட்டிவ் இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. இதை செஞ்சு முஸ்லீம் மேலே போடணும் என்ற ஒரு நோக்கத்தோடு சில இறங்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்குலாம் இருந்துச்சு? அதாவது அவங்க வணங்குற தெய்வமாக வணங்குற ஒரு சிலைகளுக்கு செருப்பு மாலையை போடுவார்கள். போட்டுவிட்டு இந்த செருப்பு மாலை போட்ட முஸ்லீம்களே கைது செய்து போஸ்ட் அடிப்பார்கள். கடைசியில் விசாரிச்சு திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் நடத்தி அதை எவன் போட்டான்னு அதை கண்டுபிடிச்சார்களா இல்லையா? அப்போ செருப்பு மாலை இவன் சாமிக்கு இவனே செருப்பு மாலையை போட்டுவிட்டு முஸ்லீம்களை கைது செய்யணும். தன் வீட்டை தானே கொளுத்தி கொண்டு என்னோட வீட்டை வந்து முஸ்லீம்களை கொளுத்தி விட்டார்கள்னு சொல்லி செய்கிறான். அவனை பிடிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் போலீஸ் பாதுகாப்பு வாங்குறதுக்காக இப்படி நான் தான் செட்டிங் பண்ணினேன். தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வந்து குண்டு பெட்ரோல் பம்புனா பாம்பு பயங்காட்டுறாங்க. பெட்ரோலை பாட்டில் ஊற்றி கொளுத்தி எறிகிறது. தீ தான் அது. ஒரு தீப்பந்தம் வீசப்படுகிறது. அதுக்கு பேர் பெட்ரோல் பாம்புன்னு வச்சுட்டாங்க. குண்டுன்னு வந்தால் தான் ஒரு பரபரப்பாக இருக்குண்டு. அப்போ பெட்ரோலை தீ வச்சு போட்டாங்க. அதில் என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்களை பரப்பி விட்டு பயங்கர போராட்டம் அப்படி ரணகலம் பண்ணாங்க தென்காசியை. ஒரு வாரத்தில் செஞ்சாங்க. போலீஸார் புலனாய்வு செஞ்சு அது ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தான் செஞ்சாங்க. தங்கள் அலுவலகத்துக்கு செஞ்சு ஒரு பப்ளிசிட்டிக்காக வேண்டியும் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பதற்காகவும் செஞ்ச வேலை என்று சொல்லி அதில் நிறுவனமாச்சா இல்லையா? அப்படியான ஒரு விஷயங்கள் இப்போ அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம். கர்நாடகாவில் என்னஞ்சாங்க? அந்த காவி கொடியை போய் தேசிய கொடிக்கு பதிலாக பாகிஸ்தான் கொடியை ஏற்றி விட்டார்கள்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அது ஒரு பரப்புனாங்க. கடைசியில் வந்து சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்கும்போது அது சங் பரிவார கும்பல் தான் பெங்களூரில் செஞ்சுருக்குது. முஸ்லீம்களை பழி போடுறதுக்காக வேண்டி கோயிலில் பன்றிக்கறி வீசிட்டு போயிட்டாங்க. முஸ்லீம் செஞ்சான்னு பரப்பு முஸ்லீமாக செஞ்சான். முஸ்லீம் எல்லாரும் செஞ்சால் நிரூபணம் ஆகலையா? அப்போ நீங்கள் போட்டதில் எத்தனை தீவிரவாத வழக்கில் நீங்கள் பேப்பரில் சொன்னாலும் சரி, 3 சம்பவத்தை தவிர அனைத்திலும் மற்றவங்க இருக்கிறாங்க, இல்லை நிரூபிக்கப்படாமல் இருக்குது. இதை ஏன் முஸ்லீம்களை போட்டீங்க? இதை செஞ்சவன் தானே ரொம்ப உங்களுக்கு கோவம் வரணும். உங்கள் மதத்தை சேர்ந்தவங்களையே கொண்டு விட்டு முஸ்லீம் மேலே பழி போடுறானே. இப்போ காந்தியை கொண்டு விட்டு முஸ்லீம் தான் கொன்றான்னு சொல்லி இஸ்மாயில் பச்சை குத்திட்டு போன ஒரு சித்தாந்தம் அன்னைக்கு இருக்கிறது. அன்னைக்கு எதை கைமயமாக மாட்டிட்டதுனால விஷயம் தெரிஞ்சு போச்சு என்னார்ந்து. இல்லைன்னு சொன்னால் காலத்துக்கு முஸ்லீம் தான் காந்தியை கொன்றான்னு பரப்பியிருப்பீங்களா இல்லையா? அதில் தோத்துட்டீங்க. மற்றதெல்லாம் ஜெயிச்சிட்டு வர்றீங்க ஊடகத்தினுடைய சப்போர்ட்னால ஜெயிச்சிட்டு வர்றீங்க. அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு கோட்பாடே கிடையாதுங்க. நாங்கள் சிறுபான்மை. நாங்கள் போய் இது மாதிரிலாம் செஞ்சோம்னா எங்களுக்கு தானே அது கூட வழங்காமல் நாங்கள் இருப்போம். சிறுபான்மை சமுதாயம் வந்து தன்னுடைய எல்லையை அணிஞ்சு தான் நடப்பாங்க எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும். நாங்கள் பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மை மக்கள் அடிக்கடி மோதி கொண்டிருந்தோமே, ஆனால் சேதாரம் எங்களுக்கு தான் ஜாஸ்தியாக வரும். நாங்கள் சில நெறிமுறைக்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள். நீங்கள் செஞ்சதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. எங்களுக்கு கூட தாக்கம் வந்தால் அவனை தான் நாங்கள் தாக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு என்ன அனுமதி இருக்கிறது? ஒரு முஸ்லீம் தாக்கிட்டான்னா சம்மந்தமில்ல 1000 பேர் போய் தாக்குவீங்க. எங்களுக்கு நெறி இருக்கிறது. அவனை தாக்கணும்னு தாக்குறதுக்கு அனுமதி இருக்குது எங்களுக்கு. இப்படி நாங்கள் நெறிமுறையோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு நான் வருவோமா? இந்த மாதிரி விளையை செய்வோமா? எங்களுக்கு தானே கேடு அது. அப்போ என்னன்னு கேட்டால் அந்த நாட்டில் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் மக்கள் மறக்கணும். அதுக்கு எதிராக ஒரு போலியா முஸ்லீம் எதிரியை நிழல் எதிரி உண்டாக்கிக்கணும். முஸ்லீம் எதிரி இவன் தான் முஸ்லீம் எதிரியாக இருக்கிறான். பெட்ரோல் கூட்டினாலும் கவலை இல்லை, முஸ்லீமை காட்டி கொடுலாம். அதே மாதிரி விவசாய தெருவில் நிப்பாட்டினாலும் முஸ்லீமை காட்டி பயங்காட்டிக்கிடலாம். ரூபா நோட்டு செல்லாத தாக்குனாலும் பாகிஸ்தான் சொல்லி போடலாம். பாகிஸ்தான் முஸ்லீம் பங்களாதேஷ்னு சொல்லியே ஒரு எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்யக்கூடிய சித்தாந்தம் ஜெயித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பழி சுமந்து கொண்டிருக்கிறோமே தவிர எங்கள் மார்க்கும் அதை ஆதரிக்கவில்லை. எங்கள் சமுதாயமும் நாங்கள் ஆதரிக்கலை. தீவிரவாதிகள் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கு உங்களுக்குலாம் தெரியும். அந்த வழக்கு நடத்தக்கூடியவர்களுக்கு வக்கீல் ஃபீஸ்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுக்க அவங்கள்ட்ட வசதி இல்லை. ஏன் வசதி இல்லை? மக்கள் யாரும் கொடுக்கவில்லை. அரசாங்கம் வக்கீல் நியமிச்சு கொடுத்துச்சு. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? அவங்க அந்த செயலை முஸ்லீம்கள் ஆதரிக்கலை. நாங்கள் ஆதரிச்சிருந்தோம் என்று சொன்னால் பல கோடி ரூபாய்களை எங்கள் மக்கள் அந்த வழக்குக்காக கொடுத்துருப்பாங்களே. அவங்க வக்கீல் வைக்க கூட வசதி இல்லாமல் அரசு வக்கீலை நியமித்து தானே அவங்களுக்கு அந்த கேஸில் கூட தண்டனை வாங்கினார்கள். அந்த நல்ல வக்கீலை வச்சுருந்தா தப்பிச்சு கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் எங்கள் சமுதாயம் இருக்கிறது. இந்த மாதிரி செயல்கள் நடக்கும்போதெல்லாம் இஸ்லாமிய இயக்கங்கள் எந்த இயக்கங்களை ஆதரிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் ஒரு தீவிரவாத செயல் இந்தியாவில் நடக்கும்போதெல்லாம் அது வரவேற்கணும் நல்லது நேரம் சொன்னாங்களா? இவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்ச பிறகு ஒன்று சப்போர்ட் பண்ணாங்களா? கண்டிக்காமல் இருந்தாங்களா? அப்போ இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் நாங்கள் கண்டிக்கிறோம், சமுதாயம் கண்டிக்கிறோம். எங்களில் உள்ள சில 4 கிறுக்கன் செஞ்சான்னு சொன்னால் அவனும் நிறுத்து, அது அனைத்து பேர் மேலேயும் போடாதுன்னு சொல்கிறோம். அவர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுகிறோம்.
இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தும் கூட எங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டால், நீங்கள் கொளுத்தி போட்ட தீவிரவாதங்கிற காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்தேகமாக பார்க்குறான். பஸ்ஸில் ரயிலில் போக முடியல, பாயின்னு சொன்னால் அது 2 அடி தள்ளி உட்காரான். எதாவது வச்சுருப்பானோ, பையில் எதாவது வச்சுருப்பானோன்னு நினைக்கிறான். வீட்டு வாடகை தர மாட்டேங்கிறான், கடைக்கு வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் எங்களை அப்படி ஒதுக்குற அளவுக்கு இதில் என்ன உங்களுக்கு இன்பம் இருக்குன்னு தெரியவில்லை. இது எதற்காக நீங்கள் செய்கிறீர்கள்? நாங்கள் அப்படி செய்யலைன்னு தெரிந்து கொண்டு எதற்கு பழிதான் சுமத்துக்கிறானே என்று கூட வழங்க மாட்டீர்களா? பழி சுமத்துக்கிறார்கள், என்னோட ஆதாரம்னு கேட்க மாட்டீங்க. எதுவும் நடக்கட்டும், முஸ்லீம் செய்யட்டும், எவனை செஞ்சுட்டு போனான், ஒரு சம்பவம் நடந்தால் ப்ரூஃப் என்ன, அதை கேட்குற அளவுக்கு நம்ம உருவாக வேணாமா? அதனால இந்த சகோதரர் கேள்வி அதில் தான் வருகிறது. நாங்கள் தீவிரவாதின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இவங்க போட்ட கொளுத்தி போட்டதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் நம்புகிறீர்கள். இவன் என்ன வேண்டாலும் கொளுத்தி போடுவான். அந்த விவசாயிகள் 20 நாளாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த நியூஸை வேணாலும் போடுறானா, உரிய முக்கியத்துவத்தை போடுறானா? ஒரு நடிகன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறங்கிற விஷயத்தை வாரம் முறை பேசிட்டு இருக்கான். அப்போ இவர்கள் எப்படி உங்களுக்கு உண்மையை சொல்வார்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அது எதற்காக இருக்குன்னு விளங்குது அவங்களுக்கு? ஆளும் அரசாங்கத்தை பயித்துக் கொள்ளக்கூடாது, அவங்க மனநிலை இப்படி நடக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சாரம் தான் முஸ்லீம் தீவிரவாதம்ங்கிறது. இஸ்லாத்தில் இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இஸ்லாத்தை படித்து கூட்டம் கூட்டமாக ஏன் வர்றான் இஸ்லாத்துக்கு? யாரெல்லாம் வர்றா? பிஞ்சானிகள் வர்றாங்க, பெண்ணுரிமை போராளிகள் வர்றாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் பறைச்சாலும், முகமது கிளை எதற்கு வந்தார்? கேசிஎஸ் கிளையா இருந்தவர் முகமது கிளை ஏன் வந்தார்? அது கமலா சுரையா, எப்படி கமலா தாஸா இருந்தவர்கள் கமலா சுரையான்னு எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க? அப்போ இந்த மார்க்கத்தை படித்தான்னா இஸ்லாத்துக்கு தான் வருவானே தவிர வெறுக்க மாட்டான். வெறுக்கத்துக்கு எந்த ஒன்றும் கிடையாது, எல்லா அம்சமும் நிறைந்திருக்கிறது. அதனால் தீவிரவாதம் என்று சொல்கிறது வந்து நாங்கள் பழி சுமந்து கொண்டிருக்கிறோமே தவிர வேதனையில். மணிவண்ணன்கிற ஒரு டைரக்டர் சொன்னார், இந்த விஸ்வரூப படம் வரும்போது சொன்னார், என்ன சொன்னார்? அந்த மக்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள்லாம் என்ன பாடுபடுறது, நீங்கள் பண்ணுற வேலை, சினிமாக்காரங்க நீங்கள் பண்ணுற வேலையினால் எதை தீவிரவாதம் பாய் மாதிரி போட்டுருவாங்க. துபாய் தீவிரவாதி, பாகிஸ்தான் தீவிரவாதி, அவன்லாம் அங்கே வேலை செய்கிறான், ஏதாவது இப்படியே காட்டி நாசமாக்கிட்டீங்களா ஒரு சமுதாயத்தைன்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நாங்கள் வந்து குறிவைத்து பழிவாங்கப்படுகிறோம். அதில் ஏமாந்து நீங்கள்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அது நீங்கள் எதிர்த்து கேட்கணும், ஆதாரத்துக்குடன் கேட்க வேண்டும். அவர்கள் தான் செய்தார்கள்னா நீங்கள் அவளுக்கு எதிராக களமாடணும். அதான் உண்மை. தவிர எங்கள் மதத்திலும் தீவிரவாதம் இல்லை, சமுதாயத்திலும் இல்லை, நாங்கள் ஆதரிப்பவங்க இல்லை என்பதுதான் உங்களுக்கான ஒரு பதில். அஸ்ஸலாமு அலைக்கும்.